ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சிக்கன் கிரேவி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் வச்சிருக்கோம். 300 கிராம் அந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்ச பிறகு இந்த கடாயில வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு சோம்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு பட்டை, கிராம்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், 3 சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா வெங்காயம் நிறைய போடுங்க. உப்பு போட்டுக்கலாம் அதை வதங்கிறதுக்கு. வெங்காயம் வதங்கினா உப்பு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசனைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு சிக்கன் போட்டுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சா சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் மூடி வைக்கிறோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சோடனே ஓப்பன் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கின பிறகு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடரு, அப்புறம் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கறியில நல்லா மசாலா இறங்கி இருக்கணும், எல்லாம் பச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும் கறி. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கிட்ட மாதிரி தண்ணி ஊற்றிங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் கொதிக்கும் போதே நீங்க வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க, அந்த மசாலா ஸ்மெல்லே வரும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இப்பயே போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்லேயே போட்டோம். இப்பயே போட்டிங்கன்னா அந்த கறி குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.